லோகேஷோட ஃபைல். அண்டம் கிடுக்கிடுங்க ஆறு பொறி கலங்க முண்டு போன ஒழிக்க போறேன்டா. கண்டும் நடு நடுங்க காடும் சலசலங்க கிண்டி கிழங்கெடுக்க வாரேண்டா. அச்சம் துளியும் இல்ல மிச்சம் எதுவும் இல்ல பிச்சி உன விளக்க போறேண்டா. உச்சி மலையும் இல்ல கட்சி துணையும் இல்ல நச்சி உயிர் முடிக்க வாரேண்டா. போயிருடா எட்டி போயிருடா போகலனா முட்டி பேந்திருண்டா. கனவிற்கு கொண்ட உறவிற்கு இல்ல பயம் எனக்கு போடாதே. சொல்ல மொழி இருக்கு வெல்ல வலுவிருக்கு கள்ளத்தனம் எதுக்கு வாடாதே. நல்ல மனம் இருக்கு செல்ல வழி இருக்கு கட்டு தலை எதுக்கு கேப்பேண்டா. கெட்ட கதை இருக்கு பட்ட துயர் இருக்கு குத்த கொலை எதுக்கு தீப்பேண்டா. தாங்கலடா துன்பம் தாங்கலடா சாம்பலிலே கையை விடுங்க சார். என்ன எங்க கூட்டு போறீங்க சார்? என்ன கோர்ட்டுக்கு கூட்டு போங்க சார். கோர்ட்டுக்கு தானே? உள்ள ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு. கொத்து பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம மெயின் கோர்ட்டுக்கு போலாம். ஏய் இவன் கையை எடுத்து விடு, எடுத்து விடு. ஏய் வாடா சொல்றேன். சார் நம்மால மறைக்கிட்டாங்க சார். வாங்க சார், கண்ணை எடுத்து போடுங்க சார். சார் காப்பாத்துங்க சார், வாங்க சார். சார் சார் இங்க நாங்க சிக்கிட்டோம்னு டென்ஷன்ல இருக்கோம். நீங்க கூலா டைரி சுத்திட்டு இருக்கீங்க. சுடுங்க சார். சுடுறது வடைனானதுக்கு அப்புறம் என்னதானே குதிக்கணும்? எனக்கு எதுக்கு டென்ஷன்? அவனையாவது மன்னிச்சிடலாம். ஆளுங்கட்சிக்காக எதிர்கட்சியும் எதிர்கட்சிக்காக ஆளுங்கட்சியும் போட்டு தள்ளுறவன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே ஒரு பொண்ணை போட்டு தள்ளணும்னா அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். பூச்செடி மேல ரத்தம் தெளிச்ச மாதிரி அந்த பொண்ணு இறந்து கிடந்ததை பார்த்தப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை என் பொண்ணை இழந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல? அந்த ராகவி எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பா. ஊரோட போதை வியாபாரத்துக்கும் பணத்தாசைக்கும் ஒரு பொண்ணை ஏண்டா நாசமாக்குறீங்க? என்னடா நியாயம் இது? ராகவி யாருக்காக போராடினாலோ அந்த பொண்ணுங்களை போய் பார்த்தேன். அந்த கொடுமையை செஞ்சவங்களுக்கு கொள்ளி வைக்கணும்னு தீயா தேடினேன். கோளாறெல்லாம் அந்த கிளப்ல தான் தெரிஞ்சுட்டு அங்க போய் பார்த்தா அந்த ஓனர் டெட் பாடியா கிடக்கிறான். அங்கேயும் இந்த பக்கி வந்து நிக்கிறான். நான் எங்க போனாலும் முந்திரி கொட்டையா முந்திக்கிட்டு வந்து நிற்பான். ஆனா அன்னைக்கு நான் பிந்திட்டேன் சார். என் ராகவி போன் பண்ண அன்னைக்கு நான் நேரத்துக்கு போயிருந்தேன், அவளை நான் இழந்திருக்க மாட்டேன். அவ சாவுக்கு யாரு காரணம், அவளை கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் அந்த கிளப்புக்கு போயிருந்தேன். கொன்னவனை விட்டுட்டு இந்த ஆள் என்ன குறி வச்சார். அடிச்சு சொல்றேன் சார், என் ராகவியை கொன்னவன் தான் அந்த கிளப்போட ஜோயும் கொண்டு இருக்கணும். சார் 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 ஏதோ பேசி திசைத்திருப்பாங்க சார். நடு நெஞ்சிலே போடுங்க சார், போடுங்க சார். அவட நடு நெஞ்சிலையா இல்ல நடு நெத்திலையா?
அந்த கிளப் ஓனரை போட்ட மாதிரி உங்களுக்கு தான் அந்த எய்ம் நல்லா வருமே மகேந்திரன். சார் என்ன சார் சொல்றீங்க? கிளப் ஓனரை நாங்க 3 போட்டோமா? பொய் பேசினா நீங்க தப்பிக்கலாம், ப்ளூரல்ல பேசி கூட்டாளியா மாட்டி விட்டீங்களே. யோ என்ன சொல்ற சார்? அந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க சார். நான் அவர் சொன்னதை நம்பல. ஜோ ரூம்ல நகுலன் வச்ச கேமராவில் பதிவான விஷயங்களை மட்டுமே நம்புறேன். தேக்கோ, இங்க ஒரு கேமரா ஒளிச்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோ பாருங்க சார், எல்லாம் உண்மையா தெரியும். உன்கிட்ட பிரச்சனை பண்ணா அந்த ராகவியை எங்கே வச்சு போட்டிருக்க வேண்டியதானே? நீ எனக்கு அசால்ட்டா விட்ட. ஸ்டேஷன்ல வச்சு நாங்க அவளை போட வேண்டியதா போச்சு. Hey, calm. That's why I pay you for. Girls too. ஏய், நீ கூட்டி கொடுத்த ஆதாரத்தோட தான் அவன் ஸ்டேஷனுக்கே வந்தா. நேரா இன்ஸ்பெக்டருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த ஆள் இங்க வரும்போது நீ இருந்தா எங்களுக்கு சிக்கல். அதனால நீங்க 3 பேர் தான் என் ராகவி கொன்னீங்கன்னு தெரிஞ்ச நொடியில என் உசுரே நின்னுச்சுடா. அதே ஸ்டேஷன் வாசல்ல வச்சு நான் போட்டுக்கணும். ஆனா இந்த ஆளு தான் நீ ஏன்டா இந்த மிருகங்களை கொண்டு ஜெயிலுக்கு போற, நான் உனக்கு ஒரு வழி காட்டுறேன்னு சொல்லி என் கோவத்தை கண்ட்ரோல் பண்றாரு. என்ன விட கேடிகளா இருக்கீங்களா நீங்க? வெடிக்காது கதிர்வேலா, வெடிக்காது. எல்லா புத்திசாலியும் எப்பயாவது முட்டாள்தனமா இருப்பாங்க. என்கவுண்டர் வரைக்கும் பேசுறீங்க, ஆனா இந்த தம்பி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைன்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. குண்டை எடுத்த துப்பாக்கியில இருந்து என்ன பண்ணுவீங்க? சுடுவீங்களா? எங்க சுடுங்க சார், சுடுங்க, இப்ப சுடுங்க சார். சார், வித்தகனா இருக்கிறது முக்கியம் இல்ல, கண்ணுக்குள்ள புல்லட் இருக்கணும், அதான் முக்கியம். சார், எஸ்கேப் ஆயிடுங்க சார். தெரியும். பப்ஜி கேம் ஆடுவோமா? பப்சினா பஜ்ஜியோட சிஸ்டர். ஓட விட்டு போடுறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே கொத்து புரோட்டா போடுறேன்னு கூட்டிட்டு வந்தான், இப்ப ஓட விட்டு நம்மள போட்டுட்டானா? எஸ்கேப். அப்பா, அவன் பப்ஜி கேம்னு சொல்லி என்னைய போட பாக்குறான். அவனை போடணும்னா 3 பேர் போதாது, 4 பேர் தேவை. நானும் சேர்ந்துக்கிறேன். நம்ம 4 பேரை சேர்ந்து போடலாமா அவனை? ஓகே தானே? பிளடி கிரிமினல்ஸ், கரெக்டா கம்பி பின்னாடி இருக்கீங்க. ஆனா என் ஐடியா அது இல்ல. ஏன்டா, ஏன் இப்படி போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கூலிப்பட வேலையெல்லாம் செய்றீங்க? மிஸ்டர் யோகியா,
இங்க எந்த தப்பும் போலீஸ் இல்லாம நடக்கிறது கிடையாது. அந்த தப்பை ஏன் போலீஸ் பண்ணக்கூடாது? கரெக்ட் போலீஸ்கார், லாஜிக்கா யோசிக்கிறீங்க. யாரா இவன் குறுக்க பேசிட்டு இருக்க? கதிர்வேலு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ராகவி எப்படி போட்டேன்னு இப்படி அடுத்து நீதடா. கதிர்வேலு ஒன்னு நீதிக்கு ஸ்டேஷன் போடும், இல்ல நாங்க போடும். ஏய் அங்கே இருடா, வரடா. ஏய் சாரிங்கடா, நான் கூட உங்களை சாதாரணமா நினைச்சேன். நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க. சண்டையே வேணா, விட்டுருங்கப்பா. மண்டை தப்பிச்சா போதும். நடுங்க காடும் சலசலங்க கிண்டி கிழங்கெடுக்க வாரேடா. அச்சம் துளியும் இல்ல மிச்சம் எதுவும் இல்ல பிச்சி உன பிளக்க போறேடா. உச்சி மலையும் இல்ல கட்சி துணையும் இல்ல நச்சி உயிர் முடிக்க வாரேடா. போயிருடா எட்டி போயிருடா போகலனா முட்டி பேந்திருடா.
ஆட்டோ டிரைவர் வாயில சைனைடை திணிச்சது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பொய் சொல்ல வச்சது, இது எல்லாமே அந்த 3 பேர் செஞ்ச வேலை தான். ஓ ராகவியால நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனா என் ராகவியை காப்பாற்ற முடியலையே சார். நான் மட்டும் அந்த டைரி உங்ககிட்ட கொடுக்கலன்னா இன்னும் திண்டாடி இருந்திருப்பீங்களே. ஏய், அறிவு கட்ட ஆக்கங்கட்ட கூவ, நீ மட்டும் அந்த டைரியை எடுக்காம இருந்தா நான் இந்நேரம் இந்த கேஸே முடிச்சிருப்பேன்டா. கிழிச்சிங்க சார். உங்களுக்கு துப்பாக்கி கொடுக்கறது பதில் 2 சப்பாத்தி கொடுத்து சுட சொல்லியிருக்கணும். புல்லட் இருக்கான்னு கூட தெரியாம கிளம்பி வந்துட்டீங்களே. உங்ககிட்ட தான் புல்லட் இருக்குல்ல, சுட வேண்டியதானே. இப்படியா? ரைட். இந்தா புடி. தேங்க்ஸ் சார். பி சேஃப். முடிக்க முடியாத கேஸ் இருந்தா கூப்பிடுங்க சார். ஷியோர், அதையும் இதே மாதிரி முடிச்சுட்டு வந்து சொல்றேன்.